வணக்கம் மக்களே, இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா புனித பிலிப் மற்றும் புனித யாக்கோப்பு ஆகிய இருவரும் பற்றி தான் பார்க்க போகிறோம். மே 3 அன்று புனித பிலிப் மற்றும் யாக்கோப்பு ஆகிய இருவருக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட கத்தோலிக்க திருச்சபையில் நினைவு நாள் ஆகும். இந்த நாள் கத்தோலிக்க திருச்சபையில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. புனித பிலிப் இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களுள் ஒருவர். கலிலேயாவில் உள்ள பெத்சாய்தா நகரை சேர்ந்த இவருடன் பிறந்தவர்கள் மொத்தம் 6 பேர். பிலிப்பு திருமணமானவர். இவருக்கு லேயாள் மற்றும் மரியான்னை என்று 2 சகோதரிகளும் 3 சகோதரர்களும் உண்டு. இறையாட்சி பணிக்கு உதவியாளர்களாக ஆந்திரேயா மற்றும் பேதுருவை தேர்ந்தெடுத்த இயேசு கலிலேயா செல்ல விரும்பினார். அவ்வாறு சென்றபோது பிலிப்புவை கண்ட இயேசு, என்னை பின்தொடர்ந்து வா என்று அழைத்தார். முன்பே இயேசுவின் சீடர்களாக மாறியிருந்த ஆந்திரேயா மற்றும் பேதுரு இருவரும் தாங்களாக வந்து இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள். ஆனால் பிலிப்புவிற்கு அழைப்பு தேடி வந்தது. வந்த வாய்ப்பை பிலிப்பு பயன்படுத்தி கொண்டார். இயேசு இறந்த உயிர்த்த பிறகு மற்ற திருத்தூதர்களைப் போலவே நற்செய்தி அறிவிக்க புறப்பட்ட பிலிப்பு 20 ஆண்டுகள் சைத்திராவில் போதித்தார். பிறகு சிறிய ஆசியாவில் உள்ள எரோப்போலியில் பணியாற்றினார். தனது 2 பெண் மக்களையும் நற்செய்தி பணிக்கு அர்ப்பணித்த உத்தம தந்தையாகவும் திகழ்ந்தார். எரோப்போலி பட்டணத்தில் வெதுவெதுப்பான நீர்வீழ்ச்சி ஒன்று உண்டு. அங்கு பாம்பை கடவுள் என்று சொல்லி சிலர் மக்களை ஏமாற்றி வந்தார்கள். பாம்பு புற்றின் முன் போய் நின்ற பிலிப்பு பாம்பு செத்து போகுமாறு கட்டளையிட்டார். உடனே புற்று உடைந்தது. வெளியே கிளம்பிய பாம்பு அங்கு நின்றவர்கள் மீது விஷத்தை கக்கிவிட்டு செத்து போனது. பாம்பின் விஷத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பிலிப்பு குணப்படுத்தினார். இதனால் கோபம் கொண்ட மடாதிபதிகள் பிலிப்புவை கைது செய்து சிலுவையில் கட்டி வைத்து கல்லால் எரித்து சாகடித்தார்கள். புனித பிலிப்புவின் எலும்பு திருத்தூதர்களான பிலிப்பு யாக்கோப்புவின் ஆலயத்தில் திருத்தந்தை 3ஆம் யோவானால் வைக்கப்பட்டது. அந்த ஆலயம் இன்று தூய திருத்தூதர்களின் ஆலயம் எனப்படுகிறது. புனித யாக்கோப்பு இளைய யாக்கோப்பு என அழைக்கப்படுகிறார். மற்றொரு யாக்கோப்பின் பெயரை மாறுபடுத்தவி இப்படி குறிப்பிடுகிறது. அல்பியின் மகனாகவும் இயேசுவின் உறவினராகவும் கருதப்படுகிறார். இவர் எருசலேம் திருச்சபையின் முதன்மை தலைவர், விசுவாசத்தில் உறுதியானவராக அறியப்பட்டவர். இருவரும் இயேசுவின் நெருக்கமான சீடர்கள். அவர்களது விசுவாசம், சாட்சியம் மற்றும் இறை செயல்களில் ஈடுபாடு ஆகியவை கிறிஸ்துவர்களுக்கு முன்மாதிரியாக கருதப்படுகின்றன. இந்நாளில் விசுவாசிகள் திருப்பலிகளில் கலந்து கொண்டு புனிதர்களின் வாழ்க்கையை பின்பற்ற இறைவனை நன்றி கூறுகிறார்கள்.